ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து கோதுமை ப்ரெட்டில் எக் பொடிமா செய்ய போகிறேன். அவ்வளோ ருசியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சால் அப்புறம் விட மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோதுமை ப்ரெட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், நைட் டின்னருக்கும் செய்யலாம். முட்டையிலையும் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான வீட் பிரெட் எக் பொடிமாஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு தவா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இங்கே 4 ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கோதுமை ப்ரெட்டு 4 ப்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த 4 ப்ரெட்டில் ஒரு ஆள் பெரியவங்களாக இருந்தால் தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களாக இருந்தால் 2 பேர் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. 4 ப்ரெட்டும் தனியாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ரோஸ்ட் பண்ணிட்டு வந்த 4 ப்ரெட்டையும் பீஸாக சின்னதாகவோ பெருசாகவோ உங்கள் விருப்பப்படி கட் பண்ணிக்கோங்க. இல்லை கையில் கூட நீங்கள் வந்து நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் இந்த மாதிரி ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ப்ரெட் எக் பொடிமாஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல பீஸாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டைரெக்டாக எப்போவுமே முட்டையை உடச்சி ஊற்றாதீங்க. டைரெக்டாக முட்டையை ஊற்றிட்டு முட்டை கெட்டு போயிருந்தால் தனியாக எடுக்க முடியாது. ஒருவேளை 3 முட்டையில் ஒரு முட்டை கெட்டு போயிருந்தாலும் அந்த ஒரு முட்டையை தனியாக தூக்கி எரிஞ்சிடலாம். அதனால தான் இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் எடுத்து ஒன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், சின்னதாக பழுத்த தக்காளி 1, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மிளகு தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு விஸ்க் இருந்ததுன்னா நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த ப்ரெட்டில் எக்கெல்லாம் போய் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் முட்டை கலவையை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் ஒரு நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா முட்டை வந்து கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா இந்த ப்ரெட்டும் முட்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி உதிரியாக வந்து பொடிமாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமும் ஊற்றாதீங்க. ஒருவேளை கடாயில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக ப்ரெட் எக் பொடிமாஸ் ரெடி. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காலை வேளையில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை ப்ரெட்டும் முட்டையும் வச்சு செஞ்சு கொடுங்க. முட்டையை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ரெட்டோட முட்டையை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் இந்த ப்ரெட் முட்டை பொடிமா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.